guys, this is part 3 of Botanical Garden. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு எனக்கே தெரியாது. நான் திரும்பி காட்டுறேன். இது என்ன மரம்னு கூட எனக்கு தெரியல, செம்ம பெருசாக இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஸ்லைடுக்கு போகிறோம். இப்போ நான் கீழே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம எதில் ஏறிட்டுருக்கோன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஏதோ ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறிட்டுருக்கோன்னு தெரியுது. சைடில் தண்ணி ஒன்றும் இல்லைங்க, நமக்கு வேஸ்ட்டு. இப்போ இங்கே பார்த்துட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஏதோ பாரு மாதிரி பிரிட்ஜு வருது, மேலே ஏற முடியுமான்னு கூட மனுஷனுக்கு தெரில. போகலாம், போகிறத பொறுத்து தான் போகணும் போலே. ஆனால் மண்ணாக இருக்குது, பிரிட்ஜும் நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றுமே கீழே தண்ணியில் இருந்தால் பிரச்சனை கைஸ். கைஸ் இது ஒன்றும் ஏதோ மண்ணு மாதிரி தெரியல கைஸ். ஆனால் கீழே பாருங்கள், ஏதோ பாய் போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ பாய் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். ஏதோ பாய் போட்டிருக்காங்க கைஸ். நல்லா தான் பாய் போட்டு வச்சுருக்காங்க. மண் நினச்சி ஆமாம் வந்துட்டோம். நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து வழுக்குது பயங்கரமாக. நல்ல ஒரு வியூ கிடைக்கிறதுக்கு நம்ம இப்போது ஒரு பாறை மேலே உட்காந்துட்ருக்கோம். ஆனால் அந்த பாறை உடையமான்னு தெரியாது, பிரச்சனை இல்லை. தெரியல என்ன நம்ம வழுக்குது. இப்போ நம்ம சைடில் பார்க்குறோமா, நம்ம இப்போ சைடில் பண்ணுறது சைடில் பார்ப்போம். ஆனால் இங்கே கூட நல்லா பச்சை பசுமையாக தான் வச்சுருக்காங்க. பார்ப்போமா, பச்சை பசுமையாக இருக்குது நல்லா. இதுங்க லைட்லாம் பாருங்கள், நல்லா வச்சுருக்காங்களே, சமையதாச்சு. ஓகே, மெயின்டைனிங் ஓரளவுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இதே ஏதோ கல் மாதிரிலாம் கல் மாதிரி ஏதோ இருக்காங்க. கல் மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு தேவையில்லாம இதை வம்புன்னு சொல்லிட்டு நாம் திரும்பி நான் உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் ஒழுங்கு காட்டில் பாருங்களேன், அட்வென்ச்சராக வச்சுருக்கு. ஆனால் வந்து என் வெயிட்டும் நல்லா தாங்குது கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு டவுட்டு, இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்த வழியாக வெளியே போனால் தான் உங்களுக்கு எக்ஸிட்டே கிடைக்கும். ஓகேவா கைஸ்? சரி கைஸ், பார்ட் 3 முடிச்சுக்கலாம். பாய்.